you have physique, you have height, bas விளாடுற வரியான்னு கேட்டாங்க. For many years we are seeking for a good product. As a basketball player, wholehearted ஃபீல் பண்ணுறது என்னன்னா, whole day schedule வந்து ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு அந்த தாட்டும் வரது கிடையாது. இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தோமோ அதுக்கான கிரெடிட்ஸ் வரதுனால இந்த பெயின் இஸ் கெயின் தான். இந்த ஸ்கின் கேர் அப்படின்னு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Now I'm going to start and I will start. Hi, myself Suri Dashni, current basketball player. I represented national level basketball championships. Since 2019, I'm training for Railways. Southeastern Railway office superintendent work பண்றேன் and current basketball teamல captain இருக்கேன். From that journey starts at the age of 11 years. Do you remember the exact moment or spark when you decided that basketball was your game? One day எங்க ஊர்ல காரைக்குடியில வந்துட்டு ஒரு RDG டோர்னமெண்ட் நடந்தது, பாஸ்கெட்பால் டோர்னமெண்ட். அப்போ நான் சும்மா பாஸ்கெட்பால் மேட்ச் பார்க்க போயிருந்தேன். தட் டே இட் செல்ஃப் அந்த ஹெட் கோச் வந்து வின்னர்ஸோட கோச் வந்து என்னை பார்த்து அப்ரோச் பண்ணாங்க. யூ ஹேவ் ஃபிசிக், யூ ஹேவ் ஹைட், பாஸ் விளாட்ற வரியான்னு கேட்டாங்க. ஐ வாஸ் லைக், எங்கள் அப்பா தான் நான் பார்த்து என்னப்பா அப்படின்னு கேட்டேன். ஹி செட் ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஹாஸ்டல் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐ சா மெனி சீனியர்ஸ் ஹூஸ் பிளேயிங் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷனல் லெவல். அவங்கள பார்த்து ரொம்ப பூஸ்டப் ஆகிட்டு நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. As a sports person, you must have missed many moments. Can you share one such experience? சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி ஃபேமிலி டைம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது அண்ட் எவ்ரி திங் ஐ ஹாவ் மிஸ்ட் இன் மை லைஃப். சின்ஸ் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் லைஃப் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாக இதுதான் ஒரு சின்ன ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது. பட் இட்ஸ் ஓகே, த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் கோயிங் குட். இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தோமோ அதுக்கான கிரெடிட்ஸ் வரதுனால த பெயின் இஸ் கெயின் தான். How was your childhood like? சைல்ட்ஹுட்னு பார்த்தீங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 11 years ஐ ஸ்டார்டட் மை கெரியர் பிளேயிங் பாஸ்கெட்பால். அப்போலேருந்து டு பி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஏஜ் அட்டன் பண்ணி வித்தின் 15 daysல நான் வந்து பாஸ்கெட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போதைக்கு எதுவுமே தெரியாது. ஐ வாஸ் ஸோ பிளாங்க். அதுக்கப்புறம் என்னோட கோச் முத்துராஜ் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரம் 7th standardலேருந்து 12th standard வரைக்கும் நான் ஹாஸ்டலில் இருந்து தான் இருந்தேன். அந்த சைல்ட்ஹுட் ஜர்னி வந்து இட்ஸ் லைக் ட்ரீம் மாதிரி தான் எங்கள் எல்லாத்துக்குமே. லைக் ஒரு காரைக்குடியிலேருந்து இந்த பொண்ணு டக்குன்னு ஒரு ஈரோட ஹாஸ்டல் போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு அங்கே போயிருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் 1 year கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆஃப்டர் தட் வி யூஸ் டு இட் அண்ட் பாஸ்கெட்பால் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இட் ஜஸ்ட் அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு. What kind of pressure do you experience before going into a match? ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும் பிஃபோர் பிளேயிங் பாஸ்கெட்பால். ஏன்னா ஒரு மேட்ச்க்கு முன்னாடியும் இப்போது வி ஆர் ஹேவிங் மார்னிங் மேட்சஸ் அப்படின்னா நைட்டு தூக்கமே வராது. எப்படி விளையாட போகிறோம், என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், கோச் என்ன சொல்ல போகிறாங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் எப்படி விளையாடுறோம், ஈவன் க்ரௌடு என்ன நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய திங்ஸ் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஸோ டு பி ஹானஸ்ட் ரொம்ப ஒரு ப்ரெஷர்டாக தான் இருக்கும் விளையாட போகிறதுக்கு முன்னாடி. With such a hectic routine, practice sessions, matches, travel, and sun exposure, how do you manage self-care? ஓகே, ஸ்கின் ரொட்டீன் வந்து கண்டிப்பாக எங்களால் ஃபாலோ பண்ணவே முடியாது. மார்னிங் 5:30லேருந்து 8 o'clock வரைக்கும் மார்னிங் ப்ராக்டிஸ் இருக்கும். அதுலேயே சன்லைட்லேயே எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் அண்ட் இந்த எனர்ஜியுமே லாஸ் ஆகிடும். ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு கோ டு அவர் ஆஃபீஸ் ஆல்சோ. பை 10 o'clock வி ஹேவ் டு பி. ஸோ அதுக்கு அந்த பிட்வீன் த டைமில் வி கான்ட் கீப் அவர் ஸ்கின் ஹைட்ரேட்டட் ஆர் ஹேராக இருக்கட்டும், வி கான்ட் மெயின்டைன் தட். ஆஃப்டர் தட் ஆல்சோ 2 o'clock முடிஞ்சிட்டு அகெயின் வி ஹேவ் டு கம் ஃபார் ப்ராக்டிஸ் பை 4:30 PM. அங்கேருந்து 7:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன் திஸ் ரொட்டீன், இன் திஸ் ஹெக்டிக் ஸ்கெடியூல் வி கான்ட் டேக் கேர் ஆஃப் அவர் ஸ்கின். எஸ்பெஷலி இந்த ஹோல் டே ஸ்கெடியூலில் வந்து ஸ்கின்னை கேர் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கிறது இல்லை, எங்களுக்கு அந்த தாட்டும் வரது கிடையாது. ஃபார் மெனி இயர்ஸ் வி ஆர் சீக்கிங் ஃபார் அ குட் ப்ராடக்ட். இப்போ வரைக்கும் எதுவும் எங்களுக்கு பெருசாக கிடைக்கல ஹானஸ்ட்லி. வில் சி, இப்போ வந்து நியூ ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் ஆனால் இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ். If we provided support for that, would you be interested in trying our product? Obviously, yes. We are seeking for that. No, we are waiting for that product. ஒர்க்கும் பண்ணிட்டு பாஸ்கெட்பால் விளாண்டுட்டு இந்த ஸ்கின் கேர் அப்படின்னு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நவ் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் யூஸிங் Kalila products for skincare and I will suggest all the players and all the colleagues also. If you were to give a message, what would it be?
ஆஸ் அ பேஸ்பால் பிளேயர் ஹோல் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு விஷயம் சந்தோஷமாகவும் இருக்கும், சில விஷயம் வந்து கஷ்டமாகவும் இருக்கும். த குட் பார்ட் இஸ் பேஸ்கெட் பால் இஸ் க்ரோயிங், பட் த சேட் பார்ட் இஸ் எல்லா இடத்துலையும் அது க்ரோ ஆகிறது இல்லை. அண்ட் பிளேயர்ஸ் யாரும் வெளிவரதில்லை. எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் யாருமே அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதில்ல, மோட்டிவேட் கொடுக்கறதில்ல. ஸ்டடீஸ் மட்டுமே நம்மளோட லைஃப் கிடையாது, அதுவே கெரியர் கிடையாது. ஸ்போர்ட்ஸும் ஆட் ஆனால் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவங்க லைஃப்பும் சரி, நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. தே வில் பி லீடர் இன் தர் லைஃப். அண்ட் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாகவும் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாகவும் இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் அண்ட் ரெக்வெஸ்ட் டு த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ ஸ்போர்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் வந்துட்டு எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், எந்த ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா சில்ட்ரன்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னோட லைஃப்பில் நான் எடுத்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் வந்து அத்லெட்டிக்ஸ், பாஸ்கெட் பால் அண்ட் த்ரோ பால். மூணுலேயுமே வந்து நான் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஸ்கூல் டேஸ் வந்து அத்லெட்டிக்ஸ்லேயும் நான் நேஷனல் லெவல் மெடல் பண்ணியிருக்கேன். அண்ட் பாஸ்கெட் பால்லேயுமே சைமல்டேனியஸாக நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஹேவ் ரியலைஸ் தட் வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஃபார் அவர் லைஃப். ஸோ அத்லெட்டிக்ஸ் போனால் பெட்டராக இருக்குமா, இல்லை பேஸ்பால் போனால் பெட்டராக இருக்குமா, விச் ஐ லவ் மோஸ்ட் அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணி ஐ சூஸ் பாஸ்கெட் பால். ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் ஐ எம் சேயிங், வாட் யூ லைக் ஹோல் ஹார்ட்டட்லி, வாட் யூ லவ் டு ப்ளே அப்படின்றத சூஸ் பண்ணி போனால் தான் யூ வில் ஷைன் இன் ஃபியூச்சர்.